மிருகசீரிடம் அப்பாடா என்று உங்கள் ஆண்டு தொடங்க இருக்கின்றது. ஆம், இத்தனை நாள் இருந்த எல்லா விதமான தடைக்கல்லும் படிக்கற்களாக மாறி நிம்மதி பெருமூச்சுடன் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கூடி வர இருக்கின்றது. 1, 2 பாதத்தினர் தொழில் பணியில் கவனமாக செயல்படுவது அவசியம். வேலை பளு அதிகரிக்கும் என்பதால் வேலையின் மீது சலிப்பு வரலாம். 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவருக்கு தொட்டதெல்லாம் பொன்வாகும், செல்வாக்கு உயரும், உடல்நிலை சீராகும். மிருகசீரிடம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 26 முதல் ராகு ஜீவனஸ்தானத்திலும் கேது சுகஸ்தானத்திலும் சஞ்சரிப்பதால் வியாபாரம் தொழிலில் அக்கறை உண்டாகும், வேலை பளு அதிகரிக்கும். 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ராகு பாக்கியஸ்தானத்திலும் கேது சகாயஸ்தானத்திலும் சஞ்சரிப்பதால் முயற்சிகள் வெற்றியாகும், வருமானங்கள் நிச்சயமாய் அதிகரிக்கும். முயற்சிகள் வெற்றியாக தொழிலில் முன்னேற்றங்கள் கிடைக்கும், வருமானம் பல வழியில் வரும், உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும், புதிய சொத்து தொழில் கனவுகள் நிறைவேறக்கூடிய சூழல்கள் ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயங்கள் இயங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு ரியல் எஸ்டேட், மருத்துவம், கெமிக்கல், பெட்ரோல், உணவகம், பினான்ஸ், பங்கு வர்த்தகம், விவசாயம் போன்றவற்றில் லாபங்களை காண்பீர்கள். அரசு பணியில் முன்னேற்றங்கள் கிடைக்கும், வேறு ஊர்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படலாம். விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, கவனமாக இருப்பது நல்லது. சிதம்பரம் ஒரு முறை சென்று நடராஜரை வழிபட்டு வருவது நன்மையை ஏற்படுத்தி தரும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு உங்களால் ஆன உதவிகளை செய்து வருவது நன்மையை ஏற்படுத்தி தரும். ஓம் நமோ நடராஜரே நமோ நம என்கின்ற மந்திர ஜபத்தை செய்வது நன்மையை ஏற்படுத்தி தரும். அது அடிக்கடி இசைகளை பரதநாட்டியத்தை பார்ப்பதும் இசையை கவனிப்பதும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும். எதிர்பாராத பணவரவு வரும், பொருளாதாரம் உயரும், தம்பதிகளுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும், சுமல் நிகழ்ச்சிகள் நடந்தேறும், சொத்து பொன் பொருள் சேரும், பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டுவீர்கள். எல்லா விதங்களிலும் மிருகசீரிடத்திற்கு வெற்றிக்கான ஆண்டாக இந்த ஆண்டு அமைய வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன். வாழ்க.